வெல்கம் டு விழுரம்மா. இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 6-7 காஞ்ச மிளகாவும், ஒரு கைப்பிடி நிறைய தனியாவும், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், ஒரு கைப்பிடி நிறைய பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, நல்ல சாம்பார் கொதி வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவி எடுப்போம் பார்த்திங்கன்னா, அந்த டைமில் இந்த பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு இறக்கி மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கோ தோசைக்கோ சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, வீடே மணக்கும் அளவுக்கு சாம்பார், ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? இன்னும் அடுத்து வர இதில் வீடியோஸ்லலாம் ஒரு மினி லாக் மாதிரி போடலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.